வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம கேரிகேச்சர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Photoshop ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கேரிகேச்சர் எஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு இமேஜ் வந்து நம்ம நெட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இமேஜ நான் Photoshopக்குள்ள கொண்டு வரேன். இந்த இமேஜ Photoshopக்குள்ள கொண்டு வரேன். இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிளாக் இந்த இத கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ பிரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போது நான் இந்த கேரக்டரை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். என்னோடய டூல் பாரில் குயிக் செலெக்ஷன் டூல் அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை மட்டும் இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரிஃபைன் எட்ஜ் மேலே இருக்கும். அதாவது உங்களோட மெனு பாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எட்ஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வியூ உங்களுக்கு ரெட் கலர், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் ரெட் கலர் இருக்கும். இந்த மாதிரி வியூ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வியூவில் போயிட்டு இந்த மாதிரி ஓவர்லே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் எஃபெக்ட் வரும். இதில் ஸ்மார்ட் ரேடியஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் பிக்சல் வந்து 1, ஸ்மூத்னஸ் வந்துட்டு 1 கொடுத்துக்குங்க. ஷிஃப்ட் எட்ஜ் வந்துட்டு -2. எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வேணும்னா நியூ லேயராக வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்புட்டில் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூ லேயர் க்ரியேட் ஆயிடுச்சு, லேயர் மாஸ்கோட க்ரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து நம்ம செலக்ட் பண்ண ஏரியா தவிர பேக்ரவுண்ட் ஏரியா வந்திருக்கு. ஸோ அதை நான் வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறேன். இந்த லேயர் மாஸ்கில் வச்சு டபுள் கிளிக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் இன்வெர்ட் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு செலக்ட் பண்ண மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தலை இருக்கு இல்லையா, தலையும் இந்த பாடியும் நான் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லேசோ டூலை வச்சு கட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஹெட் பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஹெட் பார்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் அதை ஹைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் அந்த பாடி பார்ட்டையும் ஒரு காப்பி லேசர் டூலை செலக்ட் பண்ணி ஒரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். எதையும் நம்ம விட வேணாம், கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி பாடியை கட் பண்ணிக்கிறேன். Ctrl+J என்னோடய கீபோர்டில் இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+J கிளிக் பண்ணுறேன். இது ரெண்டையும் நான் குரூப் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நான் ராஸ்டரைஸ் ஆக போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் ஆக்கிட்டேன். இப்போது திரும்ப இந்த ஹெட் பார்ட்டை நான் கட் பண்ணுறேன். இப்போது Ctrl+J சேம் நம்ம ஹெட்டை காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாடி பார்ட் இது இருக்கு இல்லையா கீழே, இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். Ctrl+T கிளிக் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போது இந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹெட் பார்ட்டை இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய கழுத்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது கீழே அந்த பாடி பார்ட்டில் அந்த ஹெட் இருக்கு இல்லையா, அதை வந்து எரேசர் டூல் எடுத்து அந்த இயர் இந்த இதெல்லாம் பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெனு பாரில் ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள்.
அதில் லிக்விடிஃபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த நெக் பார்ட்டை. இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் டூல் கிளிக் பண்ணி நான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது ஜூம் பண்ணி நான் கரெக்டாக அந்த நெக் பார்ட்டை தவிர மீதி எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ எனக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எரேசர் டூல் இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இ. இந்த டூலை செலக்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ இன்னும் சின்ன பக்கத்தில் வந்துட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ எரேசர் டூல் எடுத்து கொஞ்சம் அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி நான் வந்து பண்ணியாச்சு. ஜூம் அவுட் பண்ணுறேன். கரெக்டாக கழுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக்குறோம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு லிக்விடிஃபை கிளிக் பண்ணி இந்த ப்ளோட் டூல், அதாவது அந்த டூலோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளோட் டூல், அதோட ஷார்ட்கட் பி. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ணை வந்து பெருசாக்குறேன். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருக்கும், ஃபார்வர்ட் விராப் டூல். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ. அந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் சிம்பிள் இருக்கும், அந்த டூலை செலக்ட் பண்ணி ப்ரஷ்ஷு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயர்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போது ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி அந்த எட்ஜ் பாயிண்ட்டு அதை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக்கணும். சின்னதாக்கிட்டு மூவ் டூல் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த ஹெட் பார்ட்டை லேயரை செலக்ட் பண்ணி அதே மாதிரி பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஃபுல்லாமே லைட்டாக டீசேச்சுரேட் பண்ண போகிறோம். சேச்சுரேஷன், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுறேன். இதை டீசேச்சுரேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் டீசேச்சுரேட் பண்ணது இந்த 2 லேயரையுமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரெக்டாங்குலர் டூல், அதாவது உங்கள் டூல் பாரில் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் ஒன்று இருக்கும், அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா யூ. அந்த டூலை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிட்டேன். இப்போது பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து கலர் கொடுக்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் கிரேடியன்ட் அண்ட் ஓவர்லே அதை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேலட்டில் ஒயிட் எடுத்துப்போம். இன்னொரு கார்னரில் ஒரு கிரே கலர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கிளிக் பண்ணுறேன். அதாவது எனக்கு ஒரு ஃபேட் மாதிரி அந்த இடத்துல கிடைக்கணும். இப்போது எனக்கு ஓகே, அதாவது சென்டரில் மட்டும் அந்த பிரைட்னஸ் இருக்க மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த 3 லேயரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் லேயராக நான் ஒரு இமேஜாக எடுக்க போகிறேன். அதுக்கு உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் லேயருமே சேர்ந்து ஒரு லேயராக உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிரும். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு எல்லாமே இந்த கீழே இருக்க எல்லா லேயரும் சேர்ந்து ஒரு லேயர் உருவாயிருச்சு. ஓகே, இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கீபோர்டில்
கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, அதாவது கேமரா ரா ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோஸ் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வைக்க வேணாம். ஹைலைட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ஒரு 12%. எக்ஸ்போஷர் மீடியம் லெவலில் இருக்கட்டும். அடுத்து வேரியன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பக்கத்து டேப்பில், அதாவது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேப்பில் லூமினன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த லூமினன்ஸை 30% கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ இன்னும் வந்து அடிஷ்னலாக இந்த ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மூத்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு ஷைனிங் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். உங்களோட லேயர் பேனலில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த டெலிட் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூ லேயர் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதில் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நான் ப்ரஷ்ஷோட சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ரஷ் கலர் வந்து ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷோட கலர் நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரேண்டமாக சில ஏரியாஸில் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அதோட ஒப்பாசிட்டியை, அந்த லேயர் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். இப்போது எரேசர் டூல் எடுத்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் ஃபுல்லாமே சாஃப்டன் பண்ணுறேன். என்னோடய ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி அதை 0 கொண்டு வந்துக்கிறேன். இப்போது ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போது இன்னும் ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஐ பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஐ பார்ட்டை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இந்த ஒயிட் ஏரியாவில் கொஞ்சம் எல்லோ டிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் Black and ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எல்லாமே Black and ஒயிட்டாக மாறிடும். நீங்கள் மாஸ்கில் டபுள் கிளிக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் இன்வெர்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ எல்லாமே இன்வெர்ட் ஆகிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய மாஸ்க் செலக்ட் பண்ணி ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி ஷார்ட்கட் பி, அதில் என்னோடய கலர் பேலட்டில் ஒயிட் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சைஸை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது அந்த எல்லோ டிண்ட் இருக்க ஏரியாஸ்க்கு மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அந்த எல்லோ இருக்க ஏரியாஸ்க்கு மட்டும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம அந்த ஒயிட் லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷைனிங் மாதிரி ஒரு லேயர், அந்த லேயரை 30 வச்சுக்கலாம். இப்போது ஷேடோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சைடில் நியூ லேயர் நான் க்ரியேட் பண்ணுறேன். பென் டூல் செலக்ட் பண்ணுறேன். பென் டூலில் இந்த
இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஷேப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப் வந்து கலர் வந்துட்டு நான் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். சப்போஸ் அதில் ஷேப் வராமல் உங்களுக்கு பாத் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே அந்த மெனு பாரில் கீழே வந்துட்டு ஷேப்னு செலக்ட் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் வந்து நான் வந்து ஷேப் வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போது நான் இதை ராஸ்டரைஸ் லேயர் ஆக்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெனுவில் மேலே ஃபில்டர் போய் செலக்ட் பண்ணுறேன். அதில் பிளரில் காஷியன் பிளர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை சூஸ் பண்ணுறேன். இதில் ரேடியஸ் 2% இருக்குது. அதை நான் 100% வைக்கிறேன். 100 பிக்சல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஒப்பாசிட்டியை நான் வந்து 40% கம்மி பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு ஆடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய எரேசர் டூல் எடுத்து அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக நான் அடிஷ்னலாக கிரே ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதை நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, இந்த இதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் முன்னாடி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லேயரை Ctrl J கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கங்க. காப்பி எடுத்துகிட்டு சாஃப்ட் லைட் அப்படின்னு அந்த எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒப்பாசிட்டியில் போயிட்டு 20% கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் பூஸ்டப்பாக கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போது நான் அந்த ஷர்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டல்லாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பூஸ்ட் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய லேயர் பேனலில் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ரஷோட சைஸை நான் சின்னதாக்கிட்டு ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பி கலர் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணியாச்சு. சைஸ் ஓரளவுக்கு மீடியமான ப்ரஷ் நான் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷர்ட் இருக்கிற இடத்துல மட்டும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டல் கலரை நம்ம எஃபெக்ட்டுக்காக கேரிகேச்சர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலரிங்ஸை வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நான் பிளெண்டிங் மோட்ஸில் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து லைட் கலருங்கிறனால நம்ம சாஃப்ட் லைட் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காஸ்டியூம் இது, இப்போ நம்ம கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நமக்கு டார்க் கலர் கிடச்சிருக்கு. இதே நீங்கள் டார்க்கர் ஷர்ட் இங்கே இருக்குது, அதை நீங்கள் லைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போது இந்த டைல் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை நான் எரேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஷேடோஸ் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லாமே சேர்த்து ஒரு லேயராக க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா, அதே சேம் ஸ்டெப்பு இங்கே பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி சிங்கிள் இமேஜாக ஆக்க போகிறோம். Ctrl Alt Shift E கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு லேயராக க்ரியேட் ஆகும். அதை நான் டாப்பில் ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அந்த லேயரை நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். Ctrl Shift A, அதாவது நான் கேமரா ரால் எடிட் பண்ண போகிறேன். Ctrl Shift A உங்களோட கீபோர்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா ரா ப்ளகின் ஓப்பன் ஆகும். இந்த ப்ளகினில் டெம்பரேச்சர் இருக்கும், அதில்
எல்லோ டோனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளாக்கில் அந்த பிளாக் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒயிட்டை குறைக்கிறேன். ஷேடோவை கம்மி பண்ணுறேன். கிளாரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு எல்லோ டோனு ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண ஒரு இமேஜ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ண போகிறோம். இது நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட நேம் வந்து வில் ஸ்மித். ஸோ அதனால் அதை நான் டாப்பிக்காக தர்றேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஷேடோஸ் ஆட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். அதில் இந்த லேயர் ஸ்டைல் விண்டோவில் ட்ராப் ஷேடோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டில் பின்னாடி ட்ராப் ஷேடோ க்ரியேட் ஆகும். இப்போது ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எஃபெக்டோட நேமை டைப் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதை சின்னதாக்கிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுதான் கேரிகேச்சர் எஃபெக்ட். தேங்க்யூ.